Very happy evening, friends. Today's session will be continuing with the poem The Comet. Before that, I'll share you an motivational story about Swami Vivekananda. ஸோ சுவாமி விவேகானந்தா லைஃப்லேருந்து நிறைய பாடங்கள், அவருடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய அஹ், பாடங்கள் நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டோரியிலேருந்தும் நம்ம தெரிஞ்சுப்போம். wherein we learn that we shouldn't believe any thing blindfoldedly. கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சுப்போம். அதே சமயத்துல we need to respect elders, whatever they say to us, because whatever they say is out of the experience that they have gained throughout their life. அவங்க வாழ்க்கையில கத்துண்ட அனுபவங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சுதான் நமக்கு ஒரு அறிவுரையை சொல்றாங்க. ஸோ அதே சமயத்துல அவங்களையும் நம்ம எந்த விதத்திலையும் மரியாதையை குறைச்சு நம்ம செலுத்தாம இருக்கவே கூடாது. we need to respect them whatever it is. ஸோ என்ன ஆகுது, ஏன் இந்த கதை, என்ன கதை இது, என்ன சொல்ல வரீங்க மேம்? ஸோ ஒருவேளை என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை இவர் சுவாமி விவேகானந்தா அவர் தன்னுடைய நண்பர்களோட நேரத்தை செலவழிச்சுட்டு இருக்கார். அவருக்கு இந்த சம்பக்கா ட்ரீ இவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதுவும் இந்த மரத்துல தலைகீழ தொங்குறது, இந்த கிளையில காலை மாட்டிட்டு தலைகீழ தொங்குறது ரொம்பவே பிடிக்குமா. சோ அவருடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி பண்ணாத, தலையில போய் ஆஹ் தலையில போய் அடிச்சுருவ, உனக்கு அடிபட்டுடும், பண்ணாத அப்படிம்பாங்களாம். ஆனா விவேகானந்தா சின்ன வயசு இல்லையா, விளையாட்டுத்தனமா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நண்பர்கள்ட்ட. அந்த வழியில போயிருந்த ஒரு வயசான நபர் என்னப்பா தம்பி இப்படி தொங்கிட்டு இருக்கே, இந்த மரத்துல பேய் இருக்கு, உன்னை பேய் பிடிச்சின்றோம், இறங்கு முதல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு தடவை சொன்னாரு, 2 தடவை சொன்னாரு. அவர் சொல்றத விடுற மாதிரியே இல்ல. he kept on repeating the line, there is a ghost in the tree, please get on from the tree. These were the words that this old man kept on telling to Swami Vivekananda. But Vivekananda, he didn't listen at all to this old man. So what he does, after some time, he gets down from the tree. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரத்துல இருந்து இறங்கிடுறாரு. அப்புறம் அந்த வயதான நபர் அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம், அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பினதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் இந்த மரத்துல தொங்க ஆரம்பிக்கிறார் தலைகீழ. சாரி, மறுபடியும் இந்த மரத்துல தொங்க ஆரம்பிக்கிறார். அந்த பக்கத்துல இருந்த இவர் கூட இருந்த இவரோட நண்பர் சொல்றாராம், என்னப்பா நீ அப்ப உடனே இறங்கின, அந்த பெரியவர் சொன்னோன்னே இப்ப மறுபடியும் தலைகீழ தொங்குறையே அப்படின்னு. இந்த பேய் இருக்கு இல்லையா அந்த மரத்துல, அது உன்னை பிடிச்சிருக்குன்னா நீ என்ன பண்ணுவ, இறங்கு மறுபடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பையன். சுவாமி விவேகானந்தர் கேட்கலையாம். அவர் சொன்னாராம், அந்த மாதிரி பேய் இருந்ததுன்னா நான் ஏறின உடனே அது என்ன பிடிச்சிருந்திருக்கணும், நான் எத்தனை தடவை அந்த மரத்துல தொங்கி இருந்திருக்கேன், இந்த வயதான நபர் சொல்றதுக்கு முன்னாடியே நான் எத்தனை தடவை விளையாடி இருக்கேன், தொங்கி இருக்கேன் தலைகீழ, ஒரு தடவையும் அந்த மாதிரி ஆனதே இல்லையே. அவர் நான் மரத்துல இருந்து இறங்கணுங்கிறதுக்காக எனக்கு அடிபடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருந்தது, நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்துல பேய் இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயம் என்னால நம்ப முடியாது. சோ இதுலதான் அவர் சொல்ல வராரு, எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்ப கூடாது. ஸோ he didn't believe all these things like ghost and all. இந்த மாதிரி பேய் இருக்கு அதனால இறங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரால் ஏத்துக்கவே முடியல. பட் அட் த சேம் டைம் he wanted to respect the old man. அந்த வயதான நபரை மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. ஏன்னா அவர் சொன்ன விஷயம் அடிபட்டுடும்ங்கிற ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு, அவருடைய அனுபவங்கள் இந்த மாதிரி அவர் பார்த்திருந்திருப்பாரு இல்லையா. சோ அந்த அந்த இடத்துல நம்ம நிராகரிக்க முடியாது. we can't offend that person whoever is saying good to us, but at the same time we shouldn't believe these facts blindfoldedly. கண்மூடித்தனமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நம்ப கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையுமே சுவாமி விவேகானந்தா அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஸோ with this story we will start today's class. We had seen two stanzas from this poem, The Comet. The Cometங்கிற போயத்துல 2 ஸ்டான்ஸாவை நம்ம பார்த்திருப்போம். நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அவர் எழுதினது தான் இந்த போயம். நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அவர் தான் இந்த போயத்தை எழுதியிருக்கார்.
வால் நட்சத்திரம். காமெட்னா என்ன? வால் நட்சத்திரம். காமெட் பை நார்மன் லிட்டில்ஃபோர்ட். They tell about this comet. This is spectacle in one's lifetime. Rampaging through the heavens, never stopping day or night. A spectacle of a lifetime. A comet in full flight. அதாவது சுத்தி இருக்கிற இடத்துல வந்து ஒரேடியான ஒரு சத்தமும் இருக்கட்டும், ஒரு பேரழிவுகள், டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் லாட் ஆஃப் நாய்ஸ் அட் த சேம் டைம் காசிங் டிஸ்ட்ரக்ஷன். விச் இஸ் காசிங் இந்த காமெட் தான், இந்த வால் நட்சத்திரம் தான். அது அந்த வழியா போகும்பொழுது பெரும் சத்தத்தையும் ஏற்படுத்துது, அதே சமயத்துல டிஸ்ட்ரக்ஷன், பேரழிவையும் அது ஏற்படுத்துது. அது வந்து இரவும் இல்லாம பகலும் இல்லாம அது ஓயாம போயிட்டே தான் இருக்கு எங்க ஸ்பேஸ்ல. ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் அ லைஃப் டைம், அ காமெட் இன் ஃபுல் ஃபிளைட். ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் அ லைஃப் டைம். இது வந்து சம்திங் அன்யூஷுவல், ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. எப்படி ஒரு வானத்துல வந்து பறவை பறக்கிறது போல இதை நம்ம ஒப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. சம்திங் அன்யூஷுவல். வாழ்நாள்லயே வந்து இது போல ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான விஷயத்த வந்து பார்க்க முடியாது. எதை பார்க்க முடியாது? இந்த வால் நட்சத்திரம் வந்து முழு வீச்சுல அது வானத்துல போகும் பொழுது அது போல ஒரு அற்புதமான விஷயம் நம்மளால காணவே முடியாது அப்படிங்கறதான் போயிட்டு இதுல சொல்ற. ஸோ த கைண்ட் ஆஃப் நாய்ஸ், அது டிஸ்ட்ரக்ஷன் that comet is creating is unbearable. அதை ஏற்படுத்தக்கூடிய சத்தமா இருக்கட்டும், அழிவா இருக்கட்டும், பேரழிவா இருக்கட்டும், அது வந்து தாங்கவே முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த பிக்சரை நான் கொடுத்துருப்பேன். ஃபார் தி வேர்ட் rampaging. Creates noise or destruction. Faster than a cheetah with a tail that's miles long. Bigger than a mountain, so powerful and strong. ஸோ ஹியர் த காமெட் இஸ் கம்பேர்ட் டு சீட்டா. எதுக்கு வந்து சீட்டாவோட ஒப்பிடுறாங்க? சிறுத்தையோட. ஏன்னா அது அந்த அளவுக்கு வேகமா போகும். சிறுத்தை தானே லேண்ட் மூவி, நிலத்துல போகக்கூடிய விலங்குகள்ல இதுதான் வேகமா செல்லக்கூடிய ஒரு விலங்கு. எது? சிறுத்தை. அதே மாதிரிதான் இந்த வால் நட்சத்திரமும் ஸ்பேஸ்ல வந்து அந்த அளவுக்கு வேகத்தோட வந்து பயணிக்குமா. வித் அ டெய்ல் தட்ஸ் மைல்ஸ் லாங். அதோடைய வால் வந்து ஒரு மைல் தூரத்துக்கு இருக்குமா. இப்ப பார்த்தோம்னா இங்க சிறுத்தை இருக்கு, இதே இந்த இடத்துல வால் நட்சத்திரோடைய படத்தையும் நான் கொடுத்திருப்பேன். ஏன் இதை இங்க சொல்றாங்க? காமெட் இட் மூவ்ஸ் வயலண்ட்லி இன் ஸ்பேஸ். ரொம்ப பயங்கரமா அது விண்வெளியில வந்து நகருது. இட் இஸ் மூவிங் ஃபாஸ்டர் தென் அ சீட்டா. சிறுத்தையை விட வேகமா நகருது அப்படின்னு சொல்றாங்க போயிட்டு இதுல. So comet is a celestial object. It is made up of dust, ice and dust. ஐஸாலையும் இந்த தூசியாலையும் தான் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இட் மூவ்ஸ் வயலண்ட்லி இன் ஸ்பேஸ். அது வந்து பொறுமையா பறவை எல்லாம் பறக்கிற மாதிரி மெதுவாலாம் போகாது, நல்ல வேகமா. இட் மூவ்ஸ் வயலண்ட்லி இன் ஸ்பேஸ். எப்படி போறது? இட் இஸ் கிரியேட்டிங் நாய்ஸ், டிஸ்ட்ரக்ஷன், அண்ட் இட் இஸ் மூவிங் டே அண்ட் நைட். இரவும் இல்லாம பகலும் இல்லாம தொடர்ந்து அது போயிட்டே தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ஃபாஸ்டர் தென் அ சீட்டா, ஸ்ட்ராங்கர் தென் மவுண்டன். சிறுத்தையை விட வேகமா ஓடக்கூடியது. அதோடைய வாலானது ஒரு மைல் தூரத்துல இருக்கு. இங்க பார்த்தோம்னா கேன் சி த டெய்ல் ஆஃப் திஸ் காமெட். அதுக்காக தான் இதுக்கான பேரே வந்து வால் நட்சத்திரம்னு சொல்றாங்க. பெரிய வால் இருக்கா போல ஒரு தோற்றம் தெரியுது பாத்தீங்களா. ஸோ இட் இஸ் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் லைக் மவுண்டன்ஸ். மலை, மலையை போல இது வந்து ரொம்ப பலமானது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் பவர்ஃபுல் லைக் மவுண்டன்ஸ். ஸோ எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும், இது என்னமோ வால்னு சொல்றீங்க, வால் நட்சத்திரம்னு சொல்றீங்களே, எப்படி இதுக்கு வந்து வால் வந்து உருவாயிருக்கும்? இந்த ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே எழும்பும் இல்லையா? How this tail has been created to this comet. So when it gets closer to the sun, சூரியனுக்கு வந்து கிட்டக போறத, சூரியன் கிட்டக இந்த வால் நட்சத்திரமானது போறத என்ன ஆகும்னா, the heat begins to melt the ice. இந்த சூரியனுடைய இந்த வெப்பம் வந்து இந்த காமெட்ல இருக்கக்கூடிய, என்ன நான் இந்த ஆரம்பத்துல என்ன சொன்னேன், இந்த காமெட் ஆனது ஐஸ்னாலையும் கேஸ்னாலையும் செய்யப்பட்டது ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருப்பேன்.
இது சூரியன் கிட்ட நெருங்கறத என்ன ஆகும், இதனுடைய இந்த வெப்பம் இது மேல தாக்கறத, அது மேல விழறத என்ன ஆகும், இட் will start releasing, it will start, I'm sorry, the ice will start melting. அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயத்துல it will start creating vapor around the comet. அந்த காமெட்டை சுத்தி, இந்த நட்சத்திரத்தை சுத்தி ஒரு நீராவி போல ஒரு உருவம் தெரியுறா போல ஒரு காட்சி வருமா. So it will start creating vapor around the comet. வேப்பர்னா VAPOUR, இந்த ஆவி, நீராவி சொல்லுவோம். இப்ப நம்ம ஆவி குடிக்கிறோம்னா அந்த ஆவி வந்து நம்ம முகத்துல வந்து அடிக்கும். அதே போலதான் இது சூரியன் கிட்ட நெருங்கும் பொழுது அந்த சூரிய வெப்பத்தினால இந்த காமெட் வந்து ஐஸ்னாலையும் இந்த பார்ட்டிகல், டஸ்ட் பார்ட்டிகள்னாலதான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகி ஒரு வேப்பரா, ஒரு ஆவியா அது மாறுமா. So the radiation from the sun, it pushes the dust, ice and vapor out of the comet. அந்த காமெட்ல இருக்கக்கூடிய இந்த தூசி, இந்த ஐஸ், இந்த ஆவி, இது வந்து இந்த காமெட்ல இருந்து, இந்த வால் நட்சத்திரத்துல இருந்து நீக்குமா. which leaves particles hanging from the comets rare. அதனுடைய பின்பகுதியில இருந்து இது விடுறா போல ஒரு காட்சி. அதனாலதான் அது ஒரு வால் போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. that is the reason it has been shown as a format of a tail. So the particle becomes comet's tail. அந்த வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அந்த வேப்பர் ரிலீஸ் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பெரிய வால் போல ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது. ஸோ தட் இஸ் த ரீசன் வி கால் இட் ஆஸ் அ டெய்ல். ஏன் வந்து வால் நட்சத்திரம், அந்த வால் வந்து எப்படி உருவாகுதுங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு இப்ப பகிர்ந்திருப்பேன். அது ஒரு நட்சத்திரம்னே சொல்லியிருக்கலாமே, ஏன் அது வால் நட்சத்திரம்னு சொல்றாங்கன்னா இதுதான் அதுக்கான காரணம். சோ இந்த வால் நட்சத்திரமானது எப்படி சிறுத்தையை விட வேகமா பயணிக்கக்கூடியது, அதே சமயத்துல ஒரு மலை போல ரொம்ப பலமான பலமான ஒரு விஷயம்தான். இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல். The outer ice is melting, causing vapor from the force and leaves a trail behind it as it travels on its course. அதனுடைய வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய இந்த ஐஸ் ஆனது வந்து அப்படியே உருக மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறது. அதனால என்ன ஆகுது, நான் இப்ப இந்த எப்படி வந்து இந்த டெய்ல் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த 4 லைன்ல சொல்லியிருப்பாங்க. இட் காசிங் வேப்பர் ஃப்ரம் தி ஃபோர்ஸ், அந்த வேகத்துல வந்து அது வந்து ஆவியா வந்து வெளியிடுறது. அண்ட் லீவ்ஸ் அ ட்ரெயில் பிஹைண்ட் இட், அது வந்து பாதையை வந்து அது காமிக்கிறது. இப்ப நம்ம ஒரு ரோட்ல நடந்து போறோம்னு வச்சுக்கோமே, ஒரு மணல்ல நடந்து போறோம். அப்ப என்ன ஆகும், நம்மளுடைய கால் பதிவு அந்த மணல்ல தெரியும் இல்லையா. நம்ம அந்த மணல்ல நடக்க நடக்க நம்மளுடைய கால் பதிவு அந்த மணல்ல நம்மளால பின்னாடி திரும்பி பார்க்கறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரிதான் இந்த வால் நட்சத்திரம் இந்த ஸ்பேஸ்ல அது நகரும் பொழுது இட் லீவ் அ ட்ரெயில் பிஹைண்ட், அது போன பாதை இதுதாங்கிறது தெரியும். If at all it is moving in this direction, it will have left a trail behind it. ஸோ இந்த பாதையில தான் போயிருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். The outer ice is melting, causing vapor from the force and leaves a trail behind it as it travels on its course. அது போற பாதையில அது நகரும் பொழுது அதுக்கு பின்னாடி அது வந்து வழி இதுதாங்கிறத காமிக்கிறதுக்காக இட் லீவ் அ ட்ரெயில் பிஹைண்ட் இட். ஸோ இந்த இந்த ட்ரெயில் இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ டெய்ல். அதுதான் அந்த வால் போல ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. இப்படி பார்த்தோம்னா இந்த இன்ஃபர்மேஷன்ல நமக்கு தெரியும், இந்த சூரியன் கிட்ட நெருங்கறத இந்த காமெட் ஆனது அந்த வெப்பம் தாங்க முடியாம அதுல இருக்கக்கூடிய இந்த ஐஸ் வந்து நீராவியா மாறுது. ஆல்சோ இட் லீவ்ஸ் மெனி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். Tails get longer the closer a comet gets to the sun.
அந்த வாலானது நீளமாயிட்டே இருக்குமா. எப்போ இந்த காமெட் வந்து சூரியனை நெருங்க நெருங்க இந்த நட்சத்திரத்தினுடைய வால் வந்து அதிகமாயிட்டே இருக்குமா, நீளம் அதிகமாயிட்டே இருக்குமா. டெய்ல்ஸ் ஆர் ஆல்வேஸ் டைரக்டட் அவே ஃப்ரம் தி சன். டஸ்ட் டெய்ல் கர்வ்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆர்பிட்டல் பாத். அப்படியே இது வளைஞ்சு வருது பாருங்க. சூரியனை சுத்தி இந்த வளைஞ்சு வரா மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்துது. ஸோ தி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், தி வேப்பர் தட் இட் இஸ் பீன் ரிலீஸ்ட், இது இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த காமெட்ல இருந்து வெளிப்படுத்தக்கூடிய இந்த டஸ்டா இருக்கட்டும், இந்த வேப்பரா இருக்கட்டும், இது போலதான் இருக்கும். இந்த பிக்சர்ல பாக்குறீங்க பாத்தீங்களா, இது மாதிரிதான் இருக்கும். If one should come close to the earth, if one should come too close to earth, the atmosphere will shake, with shock wave reaching to the ground, causing the land to quake. ஒருவேளை அது பூமி கிட்ட நெருங்கிட்டு அப்படின்னா அந்த சுற்றுச்சூழல்ல வந்து ஒரு அதிர்வு இருக்குமா. the atmosphere will shake. சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல வந்து அது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அதிர்வு, ஒரு அதிர்வலையை வந்து அது ஏற்படுத்தும். வித் ஷாக் வேவ் ரீச்சிங் டு தி கிரவுண்ட், அது வந்து நிலத்தை வந்து சேரத்துக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதனால என்ன ஆகும், நிலநடுக்கம் கூட உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காசிங் த லேண்ட் டு குவேக். ஸோ இதனால என்ன தீமைங்கிறத இந்த ஸ்டான்ஸால நம்மளால பார்க்க முடியுது. ஒருவேளை அது பூமியை நெருங்கிட்டு அப்படின்னா என்ன ஆகும், ஒரு மாதிரியான நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அதிர்வலைகள் வந்து பூமியை நெருங்கிட்டு அப்படின்னா நிலநடுக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த காமெட்டுக்கு இருக்கு அப்படின்னு தான் இந்த ஸ்டான்ஸால சொல்றாங்க. காமெட் காமெட் comes closer to the earth, it will be a danger, it will be dangerous as may cause quake. குவேக்னு உபயோகிச்சிருப்பாங்க இந்த போயத்துல. குவேக்னா என்ன, எர்த் குவேக்க தான் சொல்றாங்க. நிலநடுக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அமையலாம். ஒருவேளை அது பூமியை நெருங்கிட்டு அப்படின்னா, if it gets closer to the surface of the earth, there is a chance of there is a chance of causing earthquake. The shock wave leads to the shock wave தான் earthquake ஆன காரணமாகவும் இருக்கு. It leads to earthquake. இதே போல வேற பேரழிவுகள் உருவாகிறதுக்கான காரணமே இதுதான். If at all this comet comes close to the earth, that is to the ground, the shock wave, அதனால ஒரு அதிர்வலை ஏற்படும். அது வந்து நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல வேற விதமான பேரழிவுகளை கூட உண்டாக்கும் அப்படின்னா போயிட்டுல சொல்ல வர. This is the meaning of this stanza. So what happens if at all it comes closer to the earth? There is earthquake. The shock wave leads to quake on the earth and other disasters. Scientists say the chemicals in the dust they leave behind could have started life on the earth, which resulted in mankind. விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த காமெட்ல இருக்கக்கூடிய இந்த நச்சு பொருட்கள், இந்த கெமிக்கல்ஸ்லாம், சே scientists say the chemicals in the dust they leave behind, அது வெளியில விடக்கூடிய இந்த தூசிகளா இருக்கட்டும், அந்த நச்சு பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த தூசிகள், அதுவே கூட ஒரு காரணமா இருக்கலாம். மனிதன் வந்து பூமியில வரத்துக்கான காரணம் அதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கறதுதான் விஞ்ஞானிகளுடைய ஒரு கன்க்ளூஷன்.
So the dust particles that comes out of the chemicals. So dust particle that is being emitted from the chemicals from the comet would have resulted in the evolution of mankind. மனிதர்களுடைய எவல்யூஷனுக்கு அதுவே கூட காரணமா இருக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த போயட்னுடைய ஒரு கன்க்ளூஷன். This is what the poet tries to say. I cannot say if this is true. என்னால வந்து உறுதியா சொல்ல முடியாது இது உண்மைதானான்னு. I do not have the right. எனக்கு அந்த உரிமையும் எனக்கு கிடையாது. But I know no better spectacle. இதை விட ஒரு அற்புதமான அதிசயமான விஷயம், அதாவது இந்த காமெட் வந்து ஒரு முழு வீச்சுல பாக்குறது, இதை விட ஒரு அற்புதமான விஷயம் இருக்குமா அப்படின்னா கிடையாது. இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரமிப்பான விஷயம் வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரியல இந்த மாதிரி இருக்கான்னு. எனக்கு அது நான் சொல்றது உண்மையான்னு கூட என்னால சொல்ல முடியல. அது சொல்றதுக்கான ஒரு உரிமையும் எனக்கு கிடையாது. So this is all about the poem The Comet. So எப்படி இருக்குங்கிறது சொல்றாங்க, அப்புறம் எப்படி உருவாருது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க poem. Towards the end, what are the things it causes to the Mother Earth? பூமிக்கு வந்து எந்த விதமான தீமையை வந்து அது ஏற்படுத்துறது, ஒருவேளை அது பூமி கிட்ட நெருங்கிட்டு அப்படின்னா என்ன மாதிரியான தீங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த போயட் இதுல சொல்லியிருப்பார் இல்லையா? So while it is leading to destruction, at the same time, it is also said it might be the reason for the creation of life on the earth as well. Lead to destruction. How it can lead to destruction, but it is also common as the reason behind the creation of life. மனிதர்கள் பூமியில உருவாகிறதுக்கான ஒரு காரணமா கூட இது அமைஞ்சிருக்கலாம் அப்படிங்கறதுதான் போயிட்டு இதுல சொல்ல வர. So he concludes the poem by saying the idea once again that there can be no other better spectacle than comet in full flight. So concludes என்னன்னு சொல்லி அவர் முடிக்க பார்க்கிற. He concludes மறுபடியும் சொல்றது, அழுத்தம் கொடுத்து சொல்றது, by reinforcing simple terms itself, by stressing an idea இதை விட ஒரு அற்புதமான
ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயம் வந்து வேற எதுவும் இருக்காது. நோ பெட்டர் ஸ்பெக்டாக்கிள் எது மாதிரி தேன் அ காமெட் இன் ஃபுல் ஃபிளைட். வால்நட்ஸை வந்து ஒரு முழு பீச்ல பாக்குறத விட ஒரு பிரமிப்பா ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே இருக்காது. தேன் அ காமெட் இன் ஃபுல் ஃபிளைட். கடைசி ரெண்டு பேரா இதனுடைய ஸ்டான்சாவினுடைய அர்த்தம், சாரி பேரான்ட்ட கடைசி ரெண்டு ஸ்டான்சாவினுடைய அர்த்தம் என்னங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த கடினமான வார்த்தைகள் இதை வந்து நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். See an activity pertaining to it. Okay. Mhm. ஸ்பேஸ் செட்டப்லே இந்த கடினமான வார்த்தைகளை நம்ம பார்த்து கத்துக்கலாம். காமெட், ட்ரெயில், ரேம்பேஜிங் வார்த்தைகள்லாம் நம்ம பார்ப்போம். இப்ப வந்து இந்த வால் நட்சத்திரமே இப்படி போற மாதிரி ஒரு இமேஜ் வந்து இல்லையா. ட்ரெயில், ட்ரெயில் a path often made or used for a particular purpose. அந்த வழினால அந்த வழியில செல்றதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு பாதை. a path often made or used for a particular purpose. இப்ப நீங்க சில நேரங்கள்ல இந்த ராக்கெட் பார்க்கலாம். அப்போ வந்து அது என்ன ஆகும், அந்த புகை மண்டலம் வந்து அது அப்படியே வானத்துல தெரியுதா போல ஒரு தோற்றம் கொடுக்கும். அதே போலதான் இந்த காமெட் போறதையும் ஸ்பேஸ்ல அதே மாதிரிதான். இட் லீவ் அ பாத் பிஹைண்ட் தட் இட் ஹஸ் மூவ் இன் திஸ் பாத். இந்த வழியில தான் போயிருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். குவேக், நடுக்கம். நடுக்கம்னா என்ன, நிலநடுக்கம். நம்ம குளிர்ல நடுங்குறோமே அந்த நடுக்கம் இல்ல, நிலநடுக்கம். இது வந்து ஒருவேளை பூமி கிட்ட நெருங்கிட்டுன்னா அந்த அதிர்வலைகள்னால நிலநடுக்கம் ஏற்படும். A sudden violent movement of the earth's surface, sometimes causing great damage. பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணமா கூட இருக்கலாம். ஸோ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் earthquake. நான் சொன்ன மாதிரி தான் quake வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் earthquake. ஸ்பெக்டாக்கிள், ஸ்பெக்டாக்கிள் அண்ட் அன்யூஷுவல், ஒரு அபூர்வமான ஒரு எப்போதும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லாம இட்ஸ் அன்யூஷுவல் திங் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் இவெண்ட், எதிர்பாராத ஒரு நிகழ்வு ஆர் சுச்சுவேஷன் தட் அட்ராக்ட்ஸ் அட்டென்ஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய ஒரு கவனத்தையோ இன்ட்ரெஸ்டையோ ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது தான் நம்ம ஸ்பெக்டாக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. rampaging, rampaging it creates lot of noise and destruction. Going through an area, making a lot of noise and causing damage. This is the meaning of this rampage, rampaging. Comet, comet. See, we can see comet coming here and there in this activity. And I see small solar body which when passing close to the sun, அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு சூரியன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஐஸ் விச் பாசிங் க்ளோஸ் டு தி சன், சூரியன் கிட்ட நெருங்கறத இட் வார்ம்ஸ் அண்ட் பிகின்ஸ் டு ரிலீஸ் கேசஸ். அது வந்து என்ன ஆகும், அந்த வெப்பம் தாங்க முடியாம இட் வில் ஸ்டார்ட் ரிலீசிங் கேசஸ்.
that are seen on a rare forms and begin to release gases that are seen on rare. ரொம்ப அபூர்வமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். It will start releasing gases. So this is meaning of comet. In today's class, we have seen meaning of this poem completely. Then have seen the glossary portion of this poem as well. In next class, we'll be seeing the answers for the questions asked from this poem. இந்த poem சம்பந்தமா டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில நம்ம பார்க்கலாம். இன்னி கிளாஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். If at all you are having any doubts pertaining to today's class, you may please ask me. Fine. I think there are no doubts. ஒரு சந்தேகமும் இல்லைன்னு நான் நம்புறேன். இந்த poem எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கா? ஓகேப்பா. ஃபைன். ஸோ அடுத்த செஷன்ல இந்த poem சம்பந்தமா MCQs கேட்பேன். படிச்சுன்னு வாங்க. Simple questions only would be asked. Please come prepared for the next session. இன்னி கிளாஸை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.